cinemaplusnews.com. எனக்கு கோடி ராமகிருஷ்ணன் சார் படத்தில் பிடிச்ச படம் வந்து பாரத் பந்த். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ ஆனந்த் தியேட்டரில் 100 days போச்சு படம். கிட்டத்தட்ட ஒரு 6 தடவை 7 தடவை அந்த படத்தை ரசித்து பார்த்துருக்கேன். பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்து அமைதிப்படை, பாரத் பந்த். அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த படத்துக்குள்ள. பாரத் பந்தில் இன்றைக்கி நடக்கிற இந்த எலெக்ஷன் டைம் நடந்த நிகழ்வுகளிலிருந்து கடந்த 20 வருஷமாக என்னென்ன நம்ம பார்த்துட்ருக்கோமோ எல்லாமே அதுக்குள்ளே உள்ளடங்கி இருக்கும். ஒரு உண்ணாவிரதம் இருப்பார் சிஎம்னு, அந்த விஷயம் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நடக்கிறப்போ இது பாரத் பந்திலே பார்த்துருக்கோமேங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படும். அவ்வளோ டீட்டெயில் உள்ள இருக்கும் அந்த படத்துக்குள்ளே. ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாகுபலிக்கு பண்ண சிஜி டீம் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு, முக்தா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ குவாலிட்டியாக வந்துருக்கு. நீங்களும் இந்த படத்தை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல கண்டிப்பாக எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதே மாதிரி சேர்த்தீங்க நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். This film, actually, I'm very proud to work with Kodi sir, because I'm a fan of him from my entry into films. And he is, I think, given more than 60% hits in his career. So it's a really big thing. It was my dream working with him. So it's one of the biggest movies for the South. They have spent about more than 40 crores on the movies. And thank Sajid Qureshi for giving me such a lovely opportunity. Expecting much out of the film and wishing the team again all the best. Thank you so much. கோடி ராமகிருஷ்ணன் சார் 138 படம். இப்போல்லாம் சாத்தியமானு தெரியல. பாலச்சந்திரன் சார் வந்து 100 படம், ராமநாராயணன் சார் வந்து ஒரு 100 படம். அப்படி இவ்வளோ பண்ணதுக்கு பிறகு இப்போது இதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து கர்நாடகாவில் நடந்தப்போ நான் போயிருந்தேன். அப்போ சொல்கிறாரு, சார் நல்ல கதை இருந்தால் கொடுங்க சார், நான் வந்து டைரக்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி. எப்படி இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ இப்பயும் இப்படி இருக்க முடியுதுன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு படத்துடைய ஓப்பனிங் சீன்லேயே ஒரு 10வது நிமிஷத்துலேயே நான் சொல்லுவேன், எப்பயுமே உதாரணத்துக்கு ஒரு சில படங்களில் ஒரு சில சீன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக அது வந்து டிஸ்கஷனில் கதை பேசும்போது ஒரு சில சீன் வந்து எப்பயுமே பேசுவோம். அப்படி எனக்கு வந்து அம்மனில் பிடிச்ச சீன், அந்த ஊர் முழுக்க அந்த வியாதி பரவிட்டுருக்கப்போ அப்போ அந்த ஊருக்குள்ளே ரம்யா கிருஷ்ணன் வந்திருக்கோம் அம்மனா. அப்போ ஒரு லேடி வந்து வீட்டுக்குள்ளே அவங்கள வந்து வர வச்சு உட்கார வச்சதுக்கு பிறகு தண்ணி எடுக்கிறதுக்காக ஏதோ போகிறப்போ, என் வீட்டை அது வரைக்கும் யார் பார்த்துக்குவா, நான் வர வரைக்கும் இருப்பேன் இல்லைங்கிறப்போ நான் இங்கே தான் இருப்பேன் போன்னு சொல்லி அனுப்பி வச்சப்போ போயிட்டு அவங்க ஏதோ மறந்துட்டு திரும்பி வரும்போது வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப வந்திருக்கிறது அம்மன்னு தெரிஞ்ச உடனே நான் வர்ற வரைக்கும் இருப்பேன்னு அந்த வாக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்காக அந்த லேடி அந்த பொண்ணு போயிட்டு கிணத்துக்குள்ளே விழுந்ததெல்லாம் அவ்வளோ விஷயம் இல்லை. நம்ம செத்துட்டா கண்டிப்பாக இருந்து தான் ஆகணுங்கிறதுலாம் ஓகே. அங்கே ஒரு டேரக்டர் ஒரு ஷாட்டு போடுவார், அங்கே விழுந்தப்ப இங்கே வந்து அந்த அம்மன் வந்து தம்முன்னு திரும்பி பார்க்கணும், ஆகா என்னை கமிட் பண்ணி விட்டாரேங்கிற மாதிரி அந்த ஷாட்டு சார். இப்போ சமீபத்தில் கூட படம் பார்த்தேன் சார், அது சூப்பர். அவர் நல்ல ஒரு டேரக்டரால் மட்டும்தான் அது வந்து மேக்கிங்கும் அப்படி பண்ணுவார். குறைந்த நாளில் அப்படி ஒரு மேக்கிங் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய விஷயம். டெக்னிக்கலாக இப்போ வந்து நம்ம தமிழில் முதல் சங்க சாரை சொல்லுவோம், காதல் நல்ல ஆரம்பித்து அவர் சிஜி ஒர்க்கெல்லாம் வந்து எந்திரன் வரைக்கும் அப்படி ஒரு பண்ணுறாரு. வந்து சிஜியை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான சிஜி ஒர்க்கெல்லாம் வந்து என்னென்னா தெலுங்கில் இன்றைக்கி வந்து பாகுபலி எல்லாம் பார்க்குறோம், நானிலாம் சார் படங்களில் தான் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு சிஜி ஒர்க்கெல்லாம் இருக்கும். அம்மன்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒர்க்கு, மிகப்பெரிய ஹிட்டு தமிழ்லையும். அதே மாதிரி சாஜித் வந்து அவர் ஒரு டைரக்டரு, வெறும் ப்ரொடியூசர் கிடையாது. இங்கே வந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த படத்தை தெலுங்கில் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் வந்து ஒரு நல்ல டேஸ்டான நல்ல கதை கேட்கக்கூடிய தகுதி உள்ள ஒருத்தர். இப்படி ஒரு ஐடியாவே நல்லா இருக்குது. விஸ்வநாதனை மறுபடியும் ஸ்க்ரீனில் அந்த கன்னடத்தில் வந்து இது ரொம்ப முக்கியமான அம்சம். இப்போ சூப்பர் சார் வந்து இப்படி விஷயம் பண்ண எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு அமிதாப் ஒரு சில ஹீரோஸை வந்து என்னென்னா அது வந்து திரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்படுறப்போ மறுபடியும் அவங்களை எப்படியெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு ஏக்கம் இருக்கும்போது
அவர் கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய தமிழ் தெலுங்கு எல்லா மொழியிலுமே பெரிய ஹிட் ஆகும். ரப்பானா இந்த படத்துடைய சின்ன சின்ன காட்டினாங்க நம்ம சாஜித்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ராமநாதன் சாரை பற்றி சொல்லணும்னா அவரை படத்தில் தண்ணி பாம்பு வந்தால் கூட அது படம் எடுக்கும், அவ்வளோ ராசி அவங்களுக்கு. அதனால் முரளி சார் கண்டினியூவாக நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். மிஸ் டேரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அம்புள்ள தமிழர் journalism I like it very much because my first career as assistant director started here only. From that day up to now, the media helped me a lot, promoted me a lot. So I am very, very, very thankful. Nandri. This career of Kodi Ramakrishna is not the effort of Kodi Ramakrishna. I got passion producers, great producers in my life, so that it is life of gift of producers for me. Like that, I got another great producer as friend, as brother, Sajid. Sajid will achieve, I am sure today he will be number one in the screen, definitely. That is my achievement. Thank you.